ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டு கிளம்பிட்டு இருக்கோம்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இங்கே பெங்களூரில் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹெம்மி அப்படின்ற ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஊர் பெருமை அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருப்பார் இல்லையா, கிருஷ்ணா கவுடான்னு ஒரு எம்எல்ஏ எங்கள் ஏரியா பக்கத்துக்குள்ளான எம்எல்ஏ வந்து சின்ன பசங்க +2 10th எக்ஸாம் முடிச்சுட்டு மார்க் வந்திருக்கு இல்லையா, 60% மேலே உள்ள சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூல்லேருந்து மெசேஜ் எங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா 90% கிட்ட வந்துட்டா, 88%க்கு மேலே எடுத்திருந்தா. சரி, ஓகே, நம்மளும் போய் வாங்கிக்கலாம் ஸ்கூல்லேயே மெசேஜ் பண்ணதுனால எல்லாருமே, எல்லா சின்ன பசங்களுமே அந்த ஏரியா பக்கம் உள்ள ஸ்கூல்லேருந்து எல்லாருமே வராங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா என் 2 பொண்ணும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். இதான் என்னோட பொண்ணோட அவுட்ஃபிட். பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனுக்காக. சின்ன பசங்க வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மார்க்ஸ் வாங்கணும். ஃப்யூச்சர் வந்து சின்ன பசங்க கையில் தான் இருக்குன்றனால இது அவங்க டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு அர்த்தம். எல்லா சின்ன பசங்களும் பக்கத்தில் உள்ள சின்ன பசங்க எல்லாருமே மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து டோக்கன் மாதிரி கொடுத்து என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேகு ப்ளஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கும். நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். அந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா காலி கிரவுண்ட். இங்கே வந்து தென்னகப்பன் பாட்ட மையம்லாம் வைப்பாங்க இல்லையா ஊர்லெலாம், அதே மாதிரி இங்கே வந்து ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. பொங்கலுக்கு வந்து சங்கராந்தி ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. எல்லாத்துக்குமே இந்த எம்எல்ஏ இருக்கார் இல்லையா கிருஷ்ணா கவுடா, அவர் தான் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வைப்பார். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே போனதுமே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த க்யூ நிற்குது இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க வந்து என்ன மார்க் எடுத்தாங்கன்னு எல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் மாதிரி கையில் கொடுப்பாங்க. அதுக்காக என் பாப்பாவும் ஹஸ்பண்டும் க்யூவில் நின்னாங்க. நானும் என்னோடய சின்ன பாப்பாவும் போய் உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் உட்காந்துக்கிட்டேன் சேரில். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோடு தான் வந்திருந்தாங்க. ஒன்று ஃபாதர் இல்லைனா மதர் இல்லைனா எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம், சண்டே தானே வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்தோம், சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா சேர்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஆட்டோவில் நாங்கள் போயிட்டுருக்கிறது அப்படியே வீடியோவை எடுத்தேன். ஸோ வீட்டிலேருந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆயிருக்கும். அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேர்லாம் போட்டிருந்தாங்க. இன்னும் வந்து கிருஷ்ணா கவுடா அவங்க வந்து வரலை. ஓகே, சாங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் சாங்கெல்லாம் போடலை, கப்பிச்சட் வருன்றதுக்காக நான் ஆஃப் பண்ணிட்டேன் பேசுகிறேன். நானும் சின்ன பொண்ணும் வெயிட் பண்ணுறோம் உட்காந்து. என்னோடய ஹஸ்பண்டும் பொண்ணும் போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த க்யூவில் நின்றுட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, ஷீட் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கவுடா அவங்க ஒய்ஃபு தான் முன்னாடி வந்தாங்க. அந்த லேடி வந்து மோட்டிவேஷன் பற்றி பேசினாங்க. நாங்கள் வந்து சின்ன பசங்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறோம், ஃப்யூச்சர் வந்து சின்ன பசங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யங் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே யங் ஸ்டார்னே போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் ஹெம்மி யங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லாராவது உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஒவ்வொரு டான்ஸு கலை நிகழ்ச்சி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டேஜில் ஆடுற குழந்தைங்களுக்கு உடனே சர்டிஃபிகேட் பங்கெடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து நல்லா பேசினாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, எனக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, நான் கூட மொக்கையாக இருக்குமோன்னு நினச்சேன். ரொம்ப நல்லா ஆடினாங்க அந்த பசங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப ஆடினாங்க. பரதநாட்டியம் தான். ஸோ இது கதகளின்னு நான் நினைக்கிறேன். பரதநாட்டியத்திலே கதகளி இல்லை ஆடும். இது கமல் படத்தில் கூட உன்னை காணா அந்த சாங் இருக்குல்ல, அதே மாதிரி ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சோண்டு வீடியோவை எடுத்துக்கிட்டு மித்தபடி நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ சாங் போடக்கூடாதுன்றனால சாங்கை நான் காட்டல. மற்றபடி அவங்களுக்கு வேறு ஏதோ சாங் போட்டிருந்தாங்க, கன்னடா சாங்கும் போட்டிருந்தாங்க. தமிழ்லேயே கன்னடாவாக மொழிபெயர்ப்பு பண்ணி பாட்டெலாம் வருது இல்லையா படம்லாம், இந்த பையனும் செமையாக அடிந்தாப்புல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் எனக்கு பார்த்தோன்னே என்ன இப்படி வந்திருக்காங்களே நினச்சேன் இந்த பையனை. ஆனால் டான்ஸை பொறுத்த வரைக்கும் பிரபுதேவா மாதிரி சூப்பராக ஆடினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க வேணாம் அந்த டான்ஸ் எல்லாம் நினச்சேன். ஸோ இந்த பையன் நல்லா ஆடவும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பக்கத்தில் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஓகே,
சுத்துப்பட்ட பக்கத்துல எல்லாம் ஏரியாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து மார்க் வாங்கின அந்த இதோட வந்திருந்தாங்க. ம். ஆதார் கார்டு எல்லாமே. ஓகே. ஸோ அந்த அந்த இந்த பையன் ஆடுனான் இல்லையா, அவனுக்கு சர்டிஃபிகேட் குடுத்தாங்க. இந்த பொண்ணுங்க பரதநாட்டியம் ஆடுனாங்க. செமையா ஆடுனாங்க. அந்த ட்ரெஸ் கலரே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருந்தது. பரதநாட்டியம் தான் ஆடுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க கையில பார்த்தீங்கன்னா, நம்பலாம் மெகந்தி வைப்போம் இல்லையா, மருதாணி. அவங்க கையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெட்டா அப்ளை பண்ணியிருந்தாங்க. விரல் ஃபுல்லா அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நரசிம்மர் அவதாரம் மாரி காமிக்கிறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெர்ல. ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க கைய பாருங்களேன், சூப்பரா ரெட் கலர்ல இருக்கு. ஓகே. இது வந்து தனியா தெரிஞ்சது மேடையில அவங்க ஆடுறப்ப, அவங்க ட்ரெஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வேற ஒரு சாங் என்னமோ ஒரு நமச்சி சாங் தான் ஆடுனாங்க. கரெக்ட்டா ஞாபகத்துக்கு இல்ல. அந்த சாங் வந்து நான் எடுக்கல. ஓகே. ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த கை கரெக்ட் அழகா தெரியுது. ஸோ நம்ம கூட ட்ரை பண்ணலாம். நம்ம பசங்களுக்கு பரதநாட்டியம் ஆடுறப்ப இந்த மாரி போட்டு விட்டோம்னா, சாமி பாட்டுன்றனால அப்படி அழகா தெரியுது. ஓகே. இது ஒரு டான்ஸ். முக்காவாசி பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம் டான்ஸு தான் இருந்தது. ஸோ அதுவே நல்லா இருந்தது. ஓகே. இந்த கலர் ட்ரெஸ்ஸையும் பாருங்க. செம்மையா இந்த குட்டி பாப்பாவா ஒண்ணு இருக்கு பாருங்க. அதோட நகை மட்டும் பயங்கரமா ஜொலிச்சுச்சு. ஸ்டேஜில ஆடிட்டு இருக்கும்போது கீழ உட்காந்து பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. குட்டி, குட்டி சைஸ் இதெல்லாம் என் பொண்ணு ஏஜ் தான் இருக்கும். ஒரு 5த்து, 6த்து அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அப்ப அதுங்க டான்ஸ் புடிச்சுதா என்னன்லாம் எனக்கு தெரியல. ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. சின்ன பசங்க தானே! ஸோ, அதுங்க போட்டிருந்த நகை செட்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஜொலிச்சுது. முன்னாடி ஒரு குட்டியா ஒரு பாப்பா நிக்குது பாருங்க. ஸோ, செமையா இருந்துச்சு. ஸோ, அதையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ, ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த கிருஷ்ணா அந்த எம்எல்ஏ வந்தாங்க. ஸோ, ரொம்ப சிம்பிளா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இந்த மாரி. நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன் அப்டின்னாலும், இந்த டான்ஸ் எல்லாம் நடக்குதுல்ல, நடந்துட்டு இருக்கும்போது இடையில இடையில இந்த சர்டிஃபிகேட்டையும் குடுத்துக்குறாங்க. ஒரு 60%க்கு மேல வாங்கின குழந்தைங்களுக்கு இப்போ குடுத்துக்குறாங்க. 10த் பசங்களுக்கு. ஓகே. ஒரு 2, 3 டான்ஸு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் ஸ்பீச்சு இந்த மாரியே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, சர்டிஃபிகேட் குடுக்குறப்ப அவங்க பேரண்ட்ஸோட வரணும். ஒண்ணு ஃபாதர் வரணும், இல்ல மதர் வரணும். இல்ல 2 பேருமே சேர்ந்து ஆடலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணோட நான் தான் போய் வாங்கினேன். என்னோட ஹஸ்பண்ட் "நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற பசங்களுக்கு இப்போ குடுத்துட்டுருக்காங்க. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட பொண்ணும் போறோம். போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு, நான் தேங்க் யூ சார் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. பார்த்தீங்கன்னா, அவரும் ஆங்கர் மாரி ஒரு ஒரு மைக் எடுத்துக்கிட்டு, அவரே பசங்க பேர்லாம் சொன்னாரு. இவ்வளோ சிம்பிளா நான் யாரையுமே பார்த்ததில்ல. ஸோ, பசங்க மோட்டிவேஷனுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழ வந்து ஒரு ஹேண்ட்பேக்ல ஸ்கூல் பேக் ஒண்ணு குடுத்தாங்க. சின்ன டிஃபன் மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேசரி பாத்து, அந்த ரவால செய்வாங்களே என்னது உப்மா பாத்தா? என்னது அது? உப்மா மாரி இருந்தது. அது 2 சாப்பிட்டுட்டு, ஒரு ஆட்டோவ போட்டுக்கிட்டு, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, அங்க ஸ்கேன் பண்ணா அதுவே உங்க மொபைலுக்கு வரும்னாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு, நாங்க வீட பாக்க கெளம்பிட்டோம். பாய்.